காமனா நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா இந்த உப்பு கரையை கிளீன் பண்றதுதான். இவ்வளவு உப்பு கரையா இருக்க இந்த பாஸ்கெட்டா நிலாக்குட்டி ப்ராடக்ட்ஸோட டைல்ஸ் கிளீனர் வச்சு ரொம்பவே ஈஸியா கிளீன் பண்ண போறேன். டைல்ஸ் கிளீனர் கூடவே அப்ளை பண்றதுக்கு பிரஷ் அண்ட் யூஸ் அண்ட் த்ரோ கிளவுஸ் ரெண்டுமே அவங்களே கொடுத்துறாங்க. கிளீன் பண்ண போற பாஸ்கெட்டை ட்ரையா வச்சுட்டு உப்பு கரை இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் இந்த டைல்ஸ் கிளீனரை நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டேன். நம்ம வீட்ல செகண்ட் பெட்ரூம்ல ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு. அதுல இருக்க வால் டைல்ஸ்ல உப்பு கரையோட சேர்ந்து என்ன கரைன்னு தெரியாம ஒரு சில கரையெல்லாம் இருக்கு. இங்கேயுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு டைல்ஸ் கிளீனரை நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டேன். அப்ளை பண்றப்போவே ஆல்மோஸ்ட் உப்பு கரையெல்லாம் கரைஞ்சு வந்துருச்சு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பரை வச்சு மிச்சம் இருக்கிற உப்பு கரையுமே தேய்ச்சி கழுவிட்டேன். நல்ல ரிசல்ட் இருக்கு. உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜும் ஆட் பண்ணிருக்கேன். ஆஃப்டர் கிளீனிங் பாத்ரூம் டைல்ஸ்லயுமே நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. காஞ்சதுக்கு அப்புறம் உப்பு கரை தெரியுமே அப்படின்னு சில பேருக்கு டவுட்டா இருக்கலாம். நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிருக்க ரிசல்ட் வீடியோ டைல்ஸ் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்ததுதான். இந்த டைல்ஸ் கிளீனரை ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பர் அப்படி இல்லைன்னா அவங்களோட வெப்சைட்ல போயிட்டு ஆர்டர் போட்டுக்கோங்க. இன்ஸ்டால பாக்குறவங்களுக்கு அவங்க பேஜை டேக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே டீடைல்ஸ் கொடுக்குறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அவங்களே டீடைல் சொல்லுவாங்க.